ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அப்படியே மிளகா செடியிலேருந்து அப்படியே இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வந்து மிளகா வந்து பழுத்து அந்த பழத்தை வந்து இன்றைக்கி ஊறுகாய் வந்து செய்ய போகிறோம். அதை எல்லா மிளகா பழத்தையும் ஆஞ்சிக்கிடலாம். செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாகவே இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். பறித்த மிளகா பழத்தை எல்லாமே நல்லா வந்து தண்ணியில் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணியில் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிடலாம். களி எடுத்ததுக்கப்புறமா அந்த காம்பெல்லாம் பிச்சு போட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். மிளகாப்பழம் ஒரு 30 மிளகா இருக்கும். ஆல்ரெடி எண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா. நல்ல காம்பெல்லாம் எடுத்து வச்ச ஃப்ரெஷ்ஷான பழுத்த பழம் மிளகாப்பழம். அப்புறம் வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி உருண்டை சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து சின்ன பல் பூண்டு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 பல் பூண்டு சேர்த்தா போதும். இதை வந்து நல்லா வந்து இப்போது மிக்சியில் வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப மையாவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்கக்கூடாது. ஓரளவு இப்போ நான் அரைச்சி காட்டுறேன் பாருங்கள். அப்புறமா இது கூடவே நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ வந்து உப்பு எண்ணெய் அதெல்லாமே நம்ம தனியாக வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து வறுக்கக்கூடிய மசாலாவும் பார்த்துடலாம் வாங்க. இப்போ வந்து வறுக்கக்கூடிய மசாலா எடுத்துக்கலாம். ஜீரகம் எடுத்துக்கிறேன். அப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாமே வறுத்துக்கலாம். நல்லா கடுகு நல்லா வெடிக்கட்டும், அப்படின்னா தான் நல்ல மணமாக இருக்கும். ஃபஸ்ட்டே நல்லா வறுத்துக்கோங்க. அப்படின்லாம் பூரா கறி கட்டம்னா போயிடும். அதனால் நம்ம சிம்மில் வச்சே வறுத்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். நல்லா அடுப்பு சிம்மிலே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கூட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா சீரகம் கறி போயிடும், வெந்தயமும் கருகும். கடுகு மட்டும்தான் உங்களுக்கு வெடித்து கிடைக்கும். அதனால் சிம்மிலே பொறுமையாக வச்சு வறுத்திங்கன்னா இந்த பொடி வந்து ஊறுகாய்க்கு செம்ம மனம் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிச்சிங்கன்னா போதும். ஊறுகாய் வந்து டேஸ்ட்டாக வந்துடும். இந்த மனமும் அடிச்சுக்கவே முடியாது. இங்கே பாருங்கள், அம்மியிலே நல்ல பவுடராக்கி கொண்டு வந்துட்டேன். மிக்சியில் அப்படின்னா கொஞ்சோல போட்டு நம்ம திரிக்க முடியாது, ஒரு மாதிரி முழுசாக கிடக்கும். இப்போ வந்து அம்மியில் நல்ல பவுடர் ஆக்கிட்டேன் பாருங்கள். கொரகொரனே இல்லை. நல்லா பாருங்கள், பொடி சரியான பொடி ஆகிட்டு அம்மியிலே நல்லா முணுக்கி எடுத்தாச்சு. முணுக்குனாலே அந்த வறுப்புக்கு நல்லா நொறுங்கி போகும். பார்த்தீங்களா? அம்மி இருந்தால் அம்மியில் வந்து நல்லா முணுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிடலாம். கடுகு சேர்த்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இந்த எண்ணெயில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து விட்டதுக்கப்புறமா ஒரு நல்ல கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கிடலாம். நம்ம வந்து உப்பு வந்து அரைக்கலை, இதிலே வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம அம்மியில் பொடிச்சு வச்சுருந்தோம்ல அந்த பொடியையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் சுண்டி வரும்போது நம்ம வந்து ஊறுகாய் வந்து ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். நல்லா வந்து எண்ணெய் வந்து நமக்கு சுண்டி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, சுவையான மிளகாய் ஊறுகாய் ரெடி. நல்ல பழைய சோறு, தோசை எதுக்குனாலும் நம்ம வந்து தொட்டு சாப்பிட்டுக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.